Oh shit. ஃபர்ஸ்ட் ஹோஸ்டிங்க்கு போகும்போது என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. கத்துக்கிட்டே ஆகணும், வேற வழி இல்ல. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருச்சு. என்ன பண்ண போறேன்னா கத்துக்கலாம். உருவாக்குனது தான் இந்த சிவகார்த்திகேயன், இந்த எஸ்கே எல்லாமே. தமிழ் சினிமாவில் எந்தவித பேக்ரவுண்டும் இல்லாமல் இன்னைக்கு தனக்குன்னு ஒரு ரசிகர் படையையே உருவாக்கி வச்சிருக்கிறவர் சிவகார்த்திகேயன். சின்ன திரையில வெறும் சில ஆயிரங்களில் தொடங்கின இவரோட கலைப்பயணம் இன்னைக்கு வெள்ளித்திரையில பல கோடிகளை தொட்டிருக்கு. சென்னை வலசரவாக்கத்தில் ஒரு பங்களா, சொந்த ஊர்ல ஒரு பங்களா, ஈசிஆர்ல ஒரு பண்ணை வீடுன்னு சிவகார்த்திகேயனோட சொத்து மதிப்பு இன்னைக்கு தேதியில 150 கோடியை தொட்டிருக்கு. ஆனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது அதை பத்தி இல்லைங்க. பாரதி ராஜா, பாக்கியராஜ்னு தமிழ் சினிமாவோட டாப் இயக்குநர்களே அவங்க பசங்களை எப்படியாவது ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கணும்னு முயற்சி பண்ணி அதுல தோத்து போனாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வெற்றி சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அவர் மேல வச்சிருக்க அன்புதாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாம தமிழ் சினிமாவை சேர்ந்த பிரபலங்கள் பலரும் சிவகார்த்திகேயன் ஜெயிச்ச போது அது தங்களோட வெற்றியாவே கொண்டாடினாங்க. அந்த வகையில தளபதி விஜய், தல அஜித்னு சிவகார்த்திகேயனுக்கு சப்போர்ட் பண்ண பிரபலங்கள் யார் யாருங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சின்ன திரையில தன்னோட டைமிங் காமெடினால எல்லாரையும் கவர்ந்த சிவகார்த்திகேயனுக்கு நடிகர் தனுஷும் ஒரு ஃபேனா மாறினாரு. அப்போ தன்னோட மனைவி ஐஸ்வர்யா தங்கிட்ட 3 படத்தோட கதையை சொல்லும்போது அதுல தன் கூடவே படம் முழுக்க வர அந்த ஃப்ரெண்ட் கதாபாத்திரத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சா நல்லா இருக்கும்னு ரெக்கமெண்டும் பண்றாரு. அப்படிதாங்க சின்ன திரையில கலக்கிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் ஒரு காமெடியனா வெள்ளித்திரைக்கு அறிமுகமாகறாரு. அந்த படத்துல சிவகார்த்திகேயனோட ஸ்கிரீன் பிரசன்ஸையும் குட்டி குட்டி மேனரிசத்தையும் கவனிச்ச தனுஷ் இவர் ஒரு காமெடி மெட்டீரியல் இல்ல, இவர் ஒரு பக்கா ஹீரோ மெட்டீரியல்னு உணர்றாரு. உடனே தன்னோட ஆஸ்தான இயக்குனரான வெற்றிமாறனுக்கு ஃபோன் பண்ற தனுஷ், உங்க அசிஸ்டன்ட் யார்கிட்டயாவது ஒரு நல்ல காமெடி கதை இருந்தா கேட்டு சொல்லுங்க, சிவகார்த்திகேயனை ஹீரோவா லான்ச் பண்ணணும்னு சொல்றாரு. அப்படிதான் சிவகார்த்திகேயன் அனிருத் கூட்டணியில எதிர்நீச்சல் படம் உருவாகுது. இதுக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயன் மெரினா படத்துல ஹீரோவா நடிச்சிட்டாலும் எதிர்நீச்சல் படம் தான் அவர் ஒரு மாஸ் ஹீரோவா எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துச்சு. போய தனுஷ் எழுதின அந்த படத்தோட பாடல்கள் சிவகார்த்திகேயனை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடு காரணமா தனுஷும் சிவகார்த்திகேயனும் பிரிஞ்சுக்கிட்டாலும் இப்போ வரைக்கும் தனுஷ் மீது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. யூசுவலா நம்ம இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில இன்னொருத்தங்க வேகமா வளர்ந்து வந்தா அவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஆதரிக்க மாட்டோம். ஆனா சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்பட்ட தல அஜித் எதிர்நீச்சல் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா அவரை தன்னோட வீட்டுக்கு அழைச்சி அவர் கையாலேயே சமைச்சு விருந்து வச்சாரு. மேலும் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பாதீங்க, நல்ல நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிங்கன்னு சிவகார்த்திகேயனுக்கு அஜித் கேரியர் அட்வைஸும் கொடுத்தாரு. சிவகார்த்திகேயன் வளர்ந்து வந்த டைம்ல அவருக்கு சில ப்ரொடியூசர் சைட்ல இருந்து நிறைய அழுத்தங்கள் வந்துச்சு. இதை ரெமோ படத்தோட சக்சஸ் மீட்ல ஓப்பனாவே சொல்லி சிவகார்த்திகேயன் அழுதுருப்பாரு. இந்த சம்பவம் அப்ப தமிழ் சினிமால ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அந்த டைம்ல சிவகார்த்திகேயனுக்கு முதல் ஆளா போன் பண்ணி ஆறுதல் சொன்னாரு சிம்பு. யாரோ ஒருத்தர் எதுக்கோ அழுறாருன்னு விடாம சிவகார்த்திகேயனுக்கு சிம்பு போன் பண்ணுது அன்னைக்கு தேதியில சிவகார்த்திகேயனுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மீதான ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. சிவகார்த்திகேயன் ஆங்கரா இருந்த டைம்ல தளபதி விஜயோட பல நிகழ்ச்சிகளை அவர் தொகுத்து வழங்கியிருக்காரு. இதுல குறிப்பா நண்பன் படத்தோட சக்சஸ் மீட்ல மேடை ஏறின விஜய் சிவகார்த்திகேயனை பார்த்து, நீ தான் இப்ப ஹீரோ ஆயிட்டல, இங்க என்ன பண்றேன்னு ஜாலியா கிண்டல் பண்ணிருப்பாரு. மேலும் உன் படம் எல்லாமே பாக்குறேன், நல்லா பண்றேன்னு மேடையிலேயே சிவகார்த்திகேயனை பாராட்டி இருப்பாரு. ஷோல உங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன், கேட்டு நீங்க கூட திட்டிலாம் இருக்கிறீங்க. நீ தான் ஹீரோ ஆயிட்டல்ல, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயனுக்கு விஜய் அவார்ட்ஸ்ல சிறந்த என்டர்டெய்னருக்கான விருதை கொடுத்த விஜய், குட்டிஸ் எல்லாத்தையும் இவர் பிடிச்சிட்டாருன்னு மனம் திறந்து பாராட்டி இருப்பாரு. கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்குது. அவரு பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. அதோட பீஸ் படப்பிடிப்புல டாக்டர் படத்தை பார்த்த விஜய் சிவகார்த்திகேயனை தன்னோட செட்டுக்கே அழைச்சி பாராட்டினாரு. சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிர ரசிகர்னு எல்லாருக்குமே தெரியும். நான் 3 படத்துல நடிக்க காரணமே ரஜினி சார் தான் பல பேட்டிகள் அவரே சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் சிவகார்த்திகேயனோட எல்லா படத்தையும் தவறாம பார்த்துட்டு வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் பிடிச்சிருந்தா உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி பாராட்டுவாரு. அண்மையில கூட மாவீரன் படத்தை பார்த்து பாராட்டின ரஜினிகாந்த் இனிமே எப்படி நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணணும்னு உங்ககிட்ட இருந்து கத்துக்க போறதா சொல்லி சிவகார்த்திகேயனுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு. தனுஷ்ல ஆரம்பிச்சு தளபதி விஜய், தல அஜித், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு இப்படி பலரும் சிவகார்த்திகேயனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த நிலையில உலகநாயகன் கமலஹாசன் ஒரு படி மேல போய் அவர் வச்சு ஒரு படமே தயாரிச்சிருக்காரு. மேஜர் முகுந்த் வரதராஜோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கணும்னு சொன்னோன்னே இதுக்கு சிவகார்த்திகேயன் கரெக்டா இருப்பார்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அது வரைக்கும் அவர் வாங்கின சம்பளத்துல இருந்து கூடுதலான சம்பளத்தை கொடுத்து அந்த படத்தை பிரம்மாண்டமாவும் தயாரிச்சிருக்காரு. நாம வளர்ந்து வர ஒரு இண்டஸ்ட்ரியில ஜாம்பவான்களா இருக்கிற எல்லாருடைய ஃபேவரட் லிஸ்ட்லயும் நம்ம இருக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைங்க. ஆனா சிவகார்த்திகேயன் தன்னோட பேரன்பினால அதை கைப்பற்றி இருக்காரு. அதனாலதான் ரசிகர்கள் அவரை செல்லமா கோலிவுட்டோட பிரின்ஸ்னு கூப்பிடுறாங்க. தளபதி விஜய் கூடிய சீக்கிரமே சினிமாவை விட்டு விலக போறதா அறிவிச்சதுல இருந்து அவரோட இடத்தை சிவகார்த்திகேயன் தான் பிடிப்பார்னு பலரும் பேசிட்டு வராங்க. ஆனா தளபதி இடத்தை அவர் பிடிக்கிறாரோ இல்லையோ அவருக்குன்னு தமிழ் சினிமாவில் ஒரு தனி இடத்தை அவர் ஏற்கனவே பிடிச்சிட்டாருங்கிறத யாராலையும் மறக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உருவாக்குனது தான் இந்த சிவகார்த்திகேயன், இந்த எஸ்கே எல்லாமே. Oh shit.